ஜனவரி 7 மற்றும் 8ஆம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது. 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து 100க்கும் அதிகமான வளரும் முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது. வர விரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும். தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், பேசுகிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் அதான் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு தான் உங்களோட இரங்கலை பதிவு பண்ணுறது தான் சார் கால் பண்ணியிருந்தேன். கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிறவர் நம்ம வந்து ஒரு நடிகராக, ஒரு அரசு கட்சி தலைவராக பார்க்கறத விட மனிதநேயமிக்க மிகச்சிறந்த மனிதர், ஒரு மிகச்சிறந்த நல்ல மனிதரை நம்ம இன்னைக்கு இறந்துருக்கிறோம். திரையுலகுக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கே, தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய இழப்பு அது. குறிப்பாக நம்ம தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு நடிகரை நடித்து சம்பாதிச்சோம், பேரும் புகழும் பெற்றோம் அப்படின்னு ஒதுங்காம அவரால் முடிஞ்ச அளவுக்கு திரையுலகுக்கு நல்லது பண்ணியிருக்காரு. அதுவும் நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது அவருடைய சாதனைலாம் அவ்வளோ பெரிய சாதனை. அவர் கட்டடமே கடனில் மூழ்கிற அளவுக்கு இருந்துச்சு. அது ஒரு நிகழ்ச்சி எடுத்து மிகப்பெரிய ஒரு ரஜினி சாரு, கமல் சார், அப்படி மிகப்பெரிய நடிகர்லாம் இணைச்சு விழா எடுத்து அதுல வந்து வருமானத்துல இந்த கட்டடத்தை மீட்டு இன்னைக்கு புதிய கட்டடம் கட்ட போறாங்கன்னா அதுக்கு மூல காரணமே விஜயகாந்த் அவர் தான். அவருடைய ஆளுமை வந்து அங்கேயே வெளிப்பட்டுச்சு. நான் வந்து ஒரு பெரிய தலைவர், ஆளுமை மிக்க ஆளு அப்படிங்கறது அங்கேயே அவர் நிரூபிச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு தமிழ் திரையுலகில் 50க்கும் மேற்பட்ட உதவி இயக்குனராக்கி அழகு பார்த்தவர். எங்க திறமை இருந்தாலும் சரி, அவர் சின்ன ஆள பெரிய ஆளும் பார்க்காம அவங்களுக்கு கை கொடுத்து தூக்கி விடுவாரு. அது மாதிரி தமிழ்நாட்டில் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒன்று தெரிஞ்சதே விஜயகாந்த் அவர் மூலமா தான். அந்த ஊமை வெளிகளுக்கு முன்னாடி ஃபிலிம் இன்ஸ்டியூட், அங்கேருந்து இயக்குனர் வருவாங்க, ஒளிப்பதிவாளர் வருவாங்க, நடிகர்கள் வருவாங்கன்னு இப்போ பெருசாக ப்ராப்ளமே தெரியாது. அப்போ ஊமை வெளியிலிருந்து இப்போ அரவிந்த் ஆபாவனன் இவங்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பெரிய அளவில் அவர் அவங்க உருவாக்கி விட்டார். அதுக்கப்புறம் தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து நிறைய உதயகுமாரா இருக்கட்டும், ஆர்.கே. செல்வமணியா இருக்கட்டும், நிறைய அரவிந்த் ராஜா இருக்கட்டும், மிகப்பெரிய இயக்குனர்லாம் அங்கேருந்து அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிச்சாங்க. அதனால இப்போ ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மிகப்பெரிய அடையாளத்தை கொடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். அது மாதிரி 50 மேற்பட்ட புதிய இயக்குனர் அறிமுகப்படுத்தினவர். இது மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் கால்ஸ் கொடுப்பாரு. ஓரளவுக்கு மாநாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சின்ன ப்ரொடியூசருக்கு யாரும் கால்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பெரிய ப்ரொடியூசருக்கு தான் கால்ஸ் கொடுப்பாங்க. பெரிய ப்ரொடியூசர், பெரிய டைரக்டர் இப்படித்தான் அவங்க பயணிப்பாங்க. ஆனா இவர் தான் புது இயக்குனர், சின்ன ப்ரொடியூசர் அப்படின்ட்டு சின்ன ஆளுகளுக்கும் பெருசா வாய்ப்பு பெருசா ஆக்கினார். இன்னைக்குள்ள பெரிய பெரிய ப்ரொடியூசர்லாம் இவர் உருவாக்குனவர் தான். பெரிய பெரிய இயக்குனர்லாம் இவர் உருவாக்குனது தான். அதனால திரையுலகில் இவர் ஆற்றிய அந்த சேவை, திரையுலக பண்ண நல்ல விஷயங்கள்லாம் யாராலும் பண்ண முடியாது. அந்த அதுக்காக திரையுலகமே அவருக்கு நன்றி கடன்பட்டிருக்கு. அது மாதிரி மக்களை உண்மையா நேசிச்ச தலைவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மக்களுக்காக சேவை செய்யணும், மக்கள் மேல அக்கறை கொண்டு உண்மை நேசிச்சாரு. அந்த நேசம் தான் அரசியலையும் இவர் வந்து வெற்றியடை வச்சிருக்கு. ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு நடிகராக இருந்து அரசியல் வெற்றி பெற்றவர்னா அது விஜயகாந்த் சார் சொல்ல முடியும். ஆமா, அவர் எதிர்கட்சி தலைவராக வந்து அவ்வளவு உயர்ந்தாரு. அவர் உடல்நிலை தான் அந்த பாதிப்பு தான் அவருடைய அரசியல் ஒரு வளர்ச்சி கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு தவிர மற்றபடி நல்ல ஒரு தலைவர், நல்ல ஒரு நடிகர் இருந்திருக்கிறோம். அவர் ரசிகர்களுக்கும், தொண்டர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், யாருக்கும் தெரியல, ஒரு தைரியமா இருக்கணும். கேப்டனுடைய ஆத்ம சாந்தி அடைய எல்லாம் வேண்டுகிறேன். நாம எல்லாரும் வேண்டிக்குவோம். நன்றி சார். நன்றி சார். கூடுதலா நீங்க அவர் கூட இயக்குனரா பயணித்தப்ப ஏதாவது ஒரு மறக்க முடியாத சுவாரஸ்யமான சம்பவம் இது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா படுத்திச்சு கேப்டன் கூட இருந்தப்ப? எனக்கு ஷூட்டிங்ல வந்து நான் எங்கேயுமே அவர் ஒரு பெரிய நடிகராகவே நான் பார்க்க முடியல. அதுக்கான சந்தர்ப்பத்தை கொடுக்கல அவர். அவர் எளிமை. இன்னொன்னு, ஒரு இயக்குனருக்கு எந்த அளவுக்கு ஒரு நடிகர் மதிப்பு கொடுக்கணுங்கிறது அவர்கிட்ட தான் கத்துக்கணும். ஒரு கதை பிடிச்சி போச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த ஒரு தலையீடு இருக்காது, எந்த ஒரு டிஸ்டர்ப் இருக்காது. ரிலீஸ் வரைக்கும் அப்படியே டேரக்டர் அந்த அளவுக்கு மதிப்பாரு. டேரக்டர் சொன்ன டயத்துக்கு காலைல 8 மணிக்கு இருக்கணும்னா அவர் 7:30 இருப்பாரு. நான் நைட்டுல நான் வந்து சில அவுட்டோர்ல ஷூட்டிங் பண்ணிருப்பேன் தருமபுரி. நான் 3 மணிக்கு விட்டுருக்கேன். 3 மணிக்கு விட்டதுக்கு அப்புறம் காலையில சார் எத்தனை மணிக்கு நான் வரணும் பாரு சார், நீங்க ஒரு 9 மணிக்கு வந்தா போதும் சார் அனுப்பிப்போம். சரி, நீங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம் பாரு சார், நாங்க 7 மணிக்கு ஆரம்பிப்போம். அப்புறம் என்ன இதுக்கு 9 மணிக்கு வர சொல்றீங்க? இல்ல சார், உங்க லேட்டா அனுப்புறோம், நீங்க வர வரைக்கும் வேசாட் எடுத்துக்கிருப்பேன் சார், நீ ஷூட்டிங் எத்தனை சொல்லு பாரு
சார் ஷூட்டிங் 7 மணிக்கு, நான் 6 மணிக்கு இருப்பேன் அனுப்புவார். ம் 3 மணிக்கு போயிட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துருக்காரு. அது மாதிரி ஒரு நடிகர் வந்து ஒரு இயக்குனருக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய வரம். என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் சார் வச்சு பழைய அத்தனை இயக்குனருமே கொடுத்து வச்சவங்க சார். நன்றி நன்றி சார். அப்போதான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது தான் இயக்குனர் நம்மளுக்கு என்ன மரியாதை இருக்கு, இயக்குனர் நம்மளுக்கு என்ன ஒரு ஒரு படத்துல இயக்குனர் நம்ம யாரு அப்படிங்கறத உணர முடியும். அப்புறம் இயக்குனர் மரியாதையும் மதிப்பையும் எங்கேயும் உணர முடியும்னா விஜயகாந்த் சார் வச்சு படம் பண்ணா போதும். நம்ம இயக்குனரை நம்ம மதிப்பை உணர முடியும். ஆமா, அந்த மதிப்புல உணர வச்சது விஜயகாந்த் சார். நன்றி நன்றி. ஆமா, நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.